உங்கள் பிறந்த தேதி சொல்லுங்க ஐயா. 28/4 28/4 1997. 1997. பிறந்த நேரம் பகல் 10:39. 10:39ங்களா? ஆமாம். ஏஎம்ங்களா பிஎம்ங்களா சார்? ஏஎம்ங்க பகல். ஏஎம். பிறந்த இடம் திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஆமாம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க ஐயா. தனுசு ராசி. தனுசு ராசி. புராண நட்சத்திரம். மிதுன லக்னம். என்ன கேள்வி கேட்கணும் ஐயா? ஆக்சுவலாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அதை பற்றி கேட்கணும். ரெண்டாவது மேரேஜ். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தசை வந்துட்டாலே கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் வந்துடுங்க. உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு இப்போ செவ்வாய் தசை நடந்துக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடத்தை பார்த்து 6ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்ட செவ்வாய் தசை 3 வருஷத்துக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கும். இந்த தசை உங்களுக்கு நல்ல தசை இல்லை. ஆமாம். ரெண்டு ஷோல்டர்லேயும் ப்ராப்ளம் இருக்குது. ஒன்றுல சர்ஜரி பண்ணி ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு, இன்னொன்று பண்ணணும். ஆமாங்க, சர்ஜரி பண்ணக்கூடிய அளவிற்கு வரத்தாங்க செய்யும். உங்களுக்கு இந்த வருஷம் பிறந்ததே நல்லா இல்லைங்க. 9 மாதமாக நீங்கள் சுத்தமாக நல்லா இல்லை. ஆமாம். செவ்வாய் தசை உங்களுக்கு வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம், கடன், நோய் இதெல்லாம் கொடுக்கத்தான் செய்யும். ஆகவே சர்ஜரி அமைப்புகளை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். 3.5 வருஷம், இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு செவ்வாய் தசை இப்படி தாங்க இருக்கும். அதனால் செவ்வாய் தசைக்கு நல்ல பலன்கள் கிடையாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் நிலைமையில் மாறுமா? 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தசை புதன் பக்தியிலிருந்து கொஞ்சம் படிப்படியாக கொஞ்சம் நிலைமைகள் சீராகும். செவ்வாய் தசை சனி புக்தி வரைக்குமே சஷ்டாஷ்டக சனி புக்தி கொஞ்சம் மருத்துவ ரீதியிலான தொல்லைகள் இருந்து தாங்க தீரும். அதனால் கொஞ்சம் 2 வருஷத்துக்கு பொறுத்துக்கங்க. ஓகே. இது அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பிரச்சனை வரும். நல்ல டாக்டர்கிட்ட போங்க, நல்ல மருத்துவத்திட்ட போங்க. ஏன்னா டாக்டரே வந்து அப்புறம் அதை பண்ணலை இதை பண்ணலைன்னு வாங்க. அந்த செவ்வாய் தசை பிரச்சனைகள் எல்லாம் நான் நிறைய அனுபவத்தில் உணர்ந்துருக்கிறேன். நீங்கள் வந்து நல்ல டாக்டர்கிட்ட தயவுசெய்து போங்க, சரியான மருத்துவத்துக்கு போங்க. அறுவை சிகிச்சை வந்து தான் தீரும். செவ்வாய் ரத்தம் அதாவது உடம்புல கத்திய பட வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அறுவை சிகிச்சை ஆகித்தான் ஆகும். இன்னும் கூட 1-2 இருக்கும். என்ன சொல்கிறாங்க டாக்டர்? இது லெஃப்ட் ஷோல்டர் பண்ணியிருக்கு, அது சர்ஜரி போய் இப்போ ரெக்கவரி ஆகும். ரெக்கவரிக்கே எப்படியும் ஒரு 6 மாதம் ஆகும். அப்படி தாங்க ஆகும், இப்படி தான் ஆகும். ரெண்டாவது ஷோல்டருக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் அது எப்பவுமே பண்ணலான் இருக்கேன். அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணித்தான் ஆக வேண்டி வரும். ஆனால் 6 மாதம்லாம் ஆகாது, 2 வருஷம் ஆகும் நம்ம சரியாகிறதுக்கு. முதல் 3 வருஷம் அவர் 6ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். அதுவும் பெரும்பாலும் 6ஆம் இடத்து பலன்களை தான் செய்வார். முதல் 3 வருஷம் மட்டும் இல்லை. இந்த செவ்வாய் தசை 3ல் உட்காந்து 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால 6ஆம் இடத்து பலனை. உங்களுக்கு ராகு தசை தான் ஓரளவுக்காவது யோக தசை. குருவின் பார்வையில், தர்மகர்மாதிபதிகளுடைய பார்வையில், குரு சனி பார்வையில் இருக்கிறனால ராகு தசையில் தான் உங்களுக்கு க்யூர். 2027 ஜூன் மாதத்திற்கு பிறகு செவ்வாய் தசை புதன் புக்தியில் தான் உங்களுக்கு நிரந்தரமான தீர்வுகள் கிடைக்கும். அது வரைக்கும் இப்படித்தாங்க இருக்கும். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரியா முன்னேற்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருங்க. செவ்வாய் தசையில் நோய் உண்டு, நோயோ கடனோ உண்டு. சில நேரங்களில் 2ம் சேர்த்தே வரும். ஆஸ்பத்திரி செலவுக்கே கடன் வாங்குற மாதிரி வரும். செவ்வாய் தசை மிதுன லக்னக்காரனுக்கு இப்படித்தான் செய்யும். வேலை எதுவும் போகுமா? ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், வேலைக்கு எதுவும் சாப்பாட்டுக்கு வேலை பார்ப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. சாப்பிடணும்ல. ஓரளவுக்கு லக்னாதிபதி நல்லா தான் இருக்கிறாரு. லக்னத்தை ஓரளவுக்கு ஒளிபருந்திய சந்தம் தான் பார்க்குறாரு. சாப்பாட்டுக்காக வேலை இருக்கும். ஐடி சம்மந்தப்பட்ட வேலை தான். புதன் தான் அதிக சுபத்துவமாக இருக்குது. வெளிநாடு வெளிமாநிலம்னு தூத்துக்குடி திருநெல்வேலியில் பிறந்த நீங்கள் திருநெல்வேலியிலலாம் இருக்க முடியாது. கொஞ்சம் அப்படியே வெளியே வந்துடுவீங்க. சாப்பாட்டுக்கு ஏதாவது இருக்கத்தான் செய்யும். சோறு சாப்பாட்டு தொழிலுக்கு வேலைகளெல்லாம் போகாது. ஏண்டா வேலை செய்கிறோம்னு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு வரும். ஆனால் வேலையை விட்டுற முடியாது. சரியான பலன்களை நான் சொல்ல முடியாதுங்க. இதுதாங்க உண்மையான பலன். அதுக்காக நான் வந்து அப்படி இருக்கும்னு உங்களை ஏமாற்ற விரும்பலை. இதுதான் இப்படித்தான் இருக்கும். ஏண்டா வேலைக்கு போகிறோம்னு இருக்கும். ஏண்டா உடம்பு வலி ஏதாவது செய்யும். ஒரு ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமும் இன்னொன்று எக்ஸ்டன் ஆகும். அப்படி இப்படின்ட்டு நம்மளை போட்டு சீராயும். கடனை வாங்கிடாதீங்க. உடல்நிலைக்காகவும் கடன் வாங்க வேண்டி வரும். கடன் வாங்கினா கூட அதிக வட்டி அப்படி இப்படின்னு போய் மாட்டிக்காதீங்க. சரிங்களா? வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.